ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி அண்ட் லேப்டாப்பை சிங்கிள் கிளிக்கில் எப்படி ஸ்பீடப் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்டிமைசர். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் முழுக்க பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். அண்ட் இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த பேட்ச் ஃபைல் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் நமக்கு பேட்சப் ஆகாது. ஸோ உங்களோட ஈத்தர்நெட் கனெக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் வைரஸ் ப்ரொடெக்ஷனை மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்காவது ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த செட்டப்பெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செட்டப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் எங்கே நமக்கு ஸ்டோர் ஆகுதுன்றதையும் டெஸ்டினேஷன் ஃபோல்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம அந்த பேட்ச் ஃபைலை நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணிடாதீங்க. ரன் பண்ணிங்கன்னா நம்மளால் பேட்ச் பண்ண முடியாது. அதனால் இந்த டிக் பட்டனை எடுத்து விட்டு நீங்கள் கம்ப்ளீட்டட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த பேட்ச் ஃபைலை நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணி டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் நாம் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் லோக்கல் டிஸ்க் சியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம்பூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இந்த சாஃப்ட்வேரை பேட்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்சிங் டன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை பெய்டு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் விண்டோஸ் ஆப்டிமைசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பிசியோட அப் டு டேட் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. விண்டோஸ் 8.1 4GB ரேம் அண்ட் இன்டெல் பென்டியம் CPU, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைசன்ஸ் டீட்டெயிலை நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்டு வெர்ஷன் நமக்கு கிராக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசிங் ட்ரேசஸ், அன்னெசரி ரெஜிஸ்டரி என்ட்ரிஸ் அண்ட் அன்னெசரி ஃபைல்ஸ், இன்வேலிட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் அன்னெசரி ரன்னிங் சர்வீசஸ் அண்ட் ஆப்டிமைசபிள் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அண்ட் ஆட்டோஸ்டாட் என்ட்ரிஸும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் நம்ம பிசியில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்டேஜான ஃபைல்ஸையும் நம்ம இங்கே எரேஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்மளோட பிசியை ரொம்ப ஸ்பீடப்பாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு ரிஸ்க்கான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலெல்லாம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் சியில் இருக்கக்கூடிய உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே டியில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸாக ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஃபைலும் நமக்கு எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக க்ளீன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டரி டேட்டாபேஸ் அண்ட் வெப் ப்ரௌசிங் ட்ரேசஸ் அண்ட் அன்னெசரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடச்சிரும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் லாக் ஃபைல்ஸ் தான்.
ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணுறதால நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பீடப்பாக நமக்கு பூஸ்டப் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் நமக்கு கொடுக்கும். அண்ட் இதோட நார்மல் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஃபீச்சர்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. பட் பெய்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ எக்கச்சக்கமான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெறும் நமக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஆல் மாடல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளோட சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விண்டோஸ் கஸ்டமைசேஷன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டூல்ஸும் இருக்குது. அதுதான் நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி டெலீட் ஃபைல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைலை பர்மனெண்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட், நம்ம ஏதாச்சும் ஃபைல்ஸை நம்ம இப்போ என்கிரிப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டெலீட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையாச்சும் தெரியாமல் நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா அந்த டிஸ்கை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம டிஸ்க்லேருந்து டெலீட் பண்ண இமேஜஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செலக்ட் ஆல் கொடுத்து நம்மளால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் ஃபைண்டர் ஆப்ஷனும் இருக்குது. இங்கே நமக்கு டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸை கூட நம்ம இங்கே ஷோ பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேரை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.